ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் இருக்கிற 5 வித்தியாசமான விஷயங்களை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இந்தியாவில் இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் என்ன வித்தியாசன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக இந்தியாவில் இருக்கும்போது எப்படி இருப்போம், அங்கே ரொம்ப சூடான கண்ட்ரி. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எப்போ பாரு கோல்டு தான். ரோஸ் மில்க் போடும்போது நார்மல் ஃப்ரிட்ஜில் இருக்கிற பால் எடுத்து ஃப்ரீசரில் வச்ச மாதிரி தான் இங்கே எப்போ பாரு ஒரு கோல்டாக தான் இருக்கும். ஒரு 8 months பார்த்திங்கன்னா இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப கோல்டாக இருக்கும். அங்கே நமக்கு 24 hours வெயிலே இருந்து பழகி இங்கே சுவிட்சர்லாந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப கோல்டு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் எப்போ பாரு கோல்டு தான் இருக்கும். சுற்றி மலைங்களாக இருக்கிறதுனால சம்மர் கூட ரொம்ப மோசமாக இருக்கும். கிட்டத்தட்ட அவனில் வச்ச பாப்கார்ன் மாதிரி புரிகிற மாதிரி இருக்கும். நம்ம ஊர் மாதிரி வெதர் இருக்காது. சீரியஸாகவே சொல்ல போனோன்னா இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாமே கொடுத்து வச்சவங்க. அந்த வெதர் கண்டிஷன் வேர்ல்டில் எங்கேயுமே இருக்காது. கரெக்டாக 12 hours பகலும் 12 hours நைட்டு. அதுவுமே என்ன தான் சூடான ஒரு வெதராக இருந்தால் கூட நமக்கு சமாளிக்கிறதுக்கு அங்கே பீச்சஸ் அந்த மாதிரி நல்ல காற்று அதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் எல்லாம் இருந்தால் கூட இந்த 8 மாதம் கடுமையான குளிர் நம்மளால் தாக்கு பிடிக்கவே முடியாது. ஸோ முதல் விஷயம் சுவிட்சர்லாண்டுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற விஷயம் இந்த வெதர் கண்டிஷன் தான் ரொம்ப ஹாரிபிள், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை சமாளிக்கிறது. ரெண்டாவதாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆப்வியஸாகவே ஃபுட்டு தான். நம்ம ஊரில் ரொம்ப காரசாரமாக டேஸ்டியாக நிறைய மசாலாவோட ஸ்பைசியோட ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சப்டிலான டேஸ்ட். எதுவுமே காரமாக இருக்காது, உப்பு ஜாஸ்தியாக இருக்காது. இவங்க சாப்பிட்ற மேஜரான டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா அந்த சீஸஸ் தான். ரொம்ப எப்போ பாரு சீஸ் தான் சாப்பிட்டே இருப்பாங்க. உடம்பு ஃபுல்லாகவே சீஸ் தான் இருக்கும்ன்ற அளவுக்கு சீஸ் சாப்பிடுவாங்க. மேஜராக சுவிட்சர்லாண்டுக்குனே ஒரு ஓன் ஃபுட் கல்ச்சர்னு ஒன்று பெருசாக இல்லை. இவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இட்டாலியன் ஃபுட்டு, இட்டாலியன் பாஸ்தா, ஸ்பெகட்டிஸ் அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இங்கே அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி துருக்கியில் இருக்கிற கெபாப்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் கொஞ்சம் இருக்கும். அது இல்லாமல் ஜப்பான், தாய்லாந்து ஃபுட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஓவராலான ஒரு ஃபுட்ஸ் கிடைக்குமே தவிர மற்றபடி இவங்களுக்குன்னு ஒரு பர்ஃபெக்டான குசின் அப்படிலாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. மோஸ்ட்லி சாண்ட்விட்ச், சாலட்டு, ப்ரெட்டு இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றது. ஆனால் நம்ம ஊர் ஃபுட்டு தான் தனி ஸ்பெஷலான ஃபுட் வெரைட்டிஸ். அதனாலே இந்தியா ட்ராவல் பண்ணால் மோஸ்ட்லி முதல்ல ப்ரிஃபர் பண்ணுறதே ஃபுட்டு தான். ஸோ அதனால் ஃபுட்டு சுவிட்சர்லாண்டுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற மேஜரான வித்தியாசம் இது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா அந்த டைம். இவங்க டே லைட் சேவிங்னு ஒன்று இருக்குது. வின்டர் டைமுக்கும் சம்மர் டைமுக்கும் பார்த்திங்கன்னா இவங்க 1 hour டிஃப்ரென்ஸ் வைப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா வின்டர் பீரியடில் இங்கே மார்னிங் சன் லேட்டாக வரும். ஸோ அதனால் 1 hour அதிகமாக வச்சுருப்பாங்க டைம். ஸோ அப்போ இந்தியாவுக்கும் இங்கே இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 hours இருக்கும். சம்மரில் பார்த்திங்கன்னா சன் கொஞ்சம் சீக்கிரமாக வர்றதுனால 1 hour ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லாட்டியுமே நமக்கு அந்த டே லைட் சேவிங்ஸ்ன்றது இங்கே ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். ஏன்னா அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அதுதான். இந்தியாவுக்கும் இங்கேக்கும் இருக்கிற இன்னொரு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலில் இவங்க ஏர்லி கண்ட்ரின்னு சொன்னால் விடிய காலையில் 4 மணிக்கே எழுந்து இவங்க வேலையை தொடங்கிடுவாங்க. ஸோ வேலை ஆரம்பித்து இவங்க ஒரு ஈவினிங் சீக்கிரமாகவே ஒரு 3 o'clock 4 o'clock வேலை முடிச்சிருவாங்க. மார்னிங் 4 to evening 4 தான் இவங்களோட அந்த 12 hour ஷிஃப்ட்டுக்குள்ளே வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours தான் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். ரொம்ப ஹாப்பனிங்னா நம்ம ஊர் மாதிரி இருக்காது, சும்மா லைட்டாக இருக்குமே தவிர அந்த 6 o'clock மேலே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஐ எம் தி லெஜெண்ட் படத்தில் அந்த ஜாம்பி அப்பாக்லிப்ஸ் வந்த மாதிரி ரோட்டில் போனால் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. காலியாக இருக்கும், இருட்டாக, ரொம்ப ஹாண்டட் ஃபீலாக இருக்கும். அதுவும் இந்தியாவிலேருந்து இங்கே வாழ்கிறவங்களுக்கு அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏன்னா நமக்கு எப்போ பாரு அந்த சீரியல் சவுண்டு, வெளியே போனால் அந்த ஹார்ன் சவுண்டு அதெல்லாம் கேட்டு லைஃப் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு நாள் ஷிஃப்ட் ஆகி இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனே தெரில. உங்களை ஏதாவது ஒரு பெரிய கணத்துக்குள்ளே போட்டு மூடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிற ஃபீல். நம்மள மாதிரி இந்தியன் லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகி இருக்கிறவங்களுக்கு அது பெருசாக பிடிக்குமான்னு தெரியல. ஏன்னா சுவிட்சர்லாந்து அப்படி தான். ரொம்ப நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஒரு
ஒரு நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, ஏன்டா சாவு வீட்டுக்கு வந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கேடான்ற மாதிரி அங்கே வந்து சைலண்ட்டாக தான் இருக்கும். அது வந்து எனக்கு பெருசாக வந்தப்போ ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக தான் கொஞ்சம் கொஞ்சம் அடாப்ட் ஆச்சு. ஆனால் திடீர்னு புதுசாக வரவங்களுக்கு அது பிடிக்கும் கொஞ்சம் நாளைக்கு. ஒரு மாதிரி சத்தத்திலே இருந்த ஒரு அமைதிக்கு வரும்போது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஆனால் அதுவே கண்டினியூஸ் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு திங். அப்புறமா மூணாவதாக வந்து இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் நான் பார்த்த வித்தியாசம் வந்து அந்த குப்பையை வந்து மேனேஜ் பண்ணுற விதம். அது வந்து இங்கே ரொம்ப நம்ம வெளிநாட்டுக்கு போகும்போது மோஸ்ட்டாகவே நம்ம பார்க்குறப்போ வந்து அந்த வெளிநாடு ஃபுல்லாகவே ரொம்ப க்ளீனாக இருக்கும், ரோடெலாம் ரொம்ப அழகாக இருக்கும், பால்கனிலெலாம் துணி காயாது. அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்னடா இது, நம்ம ஊரில் வந்து போனால் நிறைய குப்பைலாம் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க, ரோடெலாம் இப்படி இருக்குது அப்படின்னு நம்மளே யோசிப்போம். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த குப்பையை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப நல்ல சிஸ்டம். எனக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நிறைய நாள் ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். நம்ம ஊரில் இந்த சிஸ்டம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து குப்பையை மேனேஜ் பண்ணுறதுக்குனே ஒரு தனி சிஸ்டம் வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் தூக்கி போடுற குப்பைக்கும் காசு கொடுக்கணும், நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண பொருள் ஏதாச்சும் நீங்கள் தூக்கி எறிகிறீங்கன்னா அதுக்கும் காசு கொடுக்கணும். அது மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கு என்னன்னா, அனாவசியமாக வந்து யாருமே எந்த விஷயத்தையும் தூக்கி போட மாட்டாங்க, தேவையானதை மட்டும் வாங்குவாங்க. ஏன்னா நீங்கள் வாங்கும்போது கொடுக்குற காசு மாதிரியே தூக்கி எறியறதுக்கும் காசு கொடுக்கணும் போது நீங்கள் தேவையில்லாத பொருளை வாங்கி வீட்டில் ஸ்டஃப் பண்ணுறதோ இல்லை உடனே தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படின்னு ஆசைப்படுறப்ப தூக்கி எறியறதோ இங்கே பண்ணவே முடியாது. நீங்கள் எந்த பொருள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலுமே அதுக்கு காசு கொடுத்து தான் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். குப்பையுமே அப்படி தான். குப்பைக்கு வந்து ஒரு தனி பேக் இருக்குது, அந்த பேக்குக்கு பார்த்தீங்கன்னா காசு. அப்படி இல்லாட்டி அந்த பேக்குக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஓட்டுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 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 10 வாட்டி நீங்கள் குப்பை போடலாம். ஒரு 35 லிட்டர் குப்பை போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா காசுக்கு வந்து ஒரு 2500 கிட்ட செலவு வரும். அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயமே நீங்கள் தூக்கி போடுறீங்க அப்படின்னாலுமே அதுக்கு வந்து காசு கட்டணும் போது மக்களுமே அவேராக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் பேப்பர் போடுற விதமாக இருக்கட்டும், காட்டன்ஸ் போடுற விதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு எல்லாமே வந்து இவங்க தனித்தனியாக வச்சுருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு பிளானிங் பண்ணி வச்சுருக்கிறதுனால குப்பையை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து அது மூலயமா பெனிஃபிட் ஆகிறவங்க வந்து இங்கே வந்து அந்த கிளீனர்ஸ் தான். ஸோ நம்ம ஊர்லேயுமே நம்ம குப்பை போடும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஏரியாவில் இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு மாநகராட்சி அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ட்ரை பண்ணி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சேஞ்சஸ் வரும்னு. ஸோ எனக்கு ரொம்ப நாளாகவே அங்கேருந்து இங்கே வந்து லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இது கவர்மெண்ட் மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை, நம்மளை மாதிரி மக்களுமே வந்து அந்த சேஞ்சஸ் அடாப்ட் பண்ணி கொண்டு வரும்போது என்னடா நம்ம காசு கொடுத்து குப்பை போடணுமா அப்படி யோசிக்காமல் அது நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்தையும் வந்து ரொம்ப க்ளீனாகவும் ரொம்ப அழகாகவும் நமக்கான ஒரு சுகாதாரமான சூழ்நிலையை உருவாக்குன்றதுனால அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தோணியிருக்கு. ஸோ அது வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதையும் சொல்லிட்டேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த 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 நைட் டைம் கல்ச்சர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப மோசம். ஏன்னா இந்தியாவில் பார்த்ததுக்கும் இங்கேக்கும் நம்ம வந்து நைட்டில் இன்றைக்கும் 3 மணிக்கு காலையில் பிரியாணி சாப்பிட்லாம். எந்த டைம் போனாலும் எப்போவுமே ஆளுங்க இருப்பாங்க. நைட் டைம் ரொம்ப ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். நான் சொல்கிறது நைட்டுனா நீங்கள் மிட் நைட் கூட போக வேணாம், ஒரு 7 o'clock மேலே தான் வந்து மார்க்கெட்டே ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணி 5 மணிக்கு சாட்டர்டேஸில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சண்டேஸில் எந்த கடையுமே திறந்துருக்காது. நீங்கள் ஒரு பால் பாக்கெட் வாங்கணுன்னா கூட போய் வாங்க முடியாது. அதே மாதிரி வந்து நார்மல் டேஸ்லையுமே வந்து 6 மணிக்கு ஷாப்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சில ஷாப்ஸ் மட்டும், பர்டிகுலர் ஷாப்ஸ் மட்டும் ஒரு 8 மணி வரைக்கும் இருக்கும். அதுவுமே 1-2 இருக்கும். மற்றபடி மேஜராக ஷாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதோட மறுநாள் காலையில் ஒரு 7 மணிக்கு தான் திறப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஏர்லியாக இங்கே க்ளோஸ் பண்ணிடுறதுனாலே வந்து அந்த 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 வந்து பெருசான ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்கும், நைட்டு 3 மணிக்கு பிரியாணி சாப்பிட்ணுனாலும் போய் சாப்பிடலாம், ஏதாவது திங்ஸ் வாங்கணுன்னா போய் வாங்கலாம். அந்த ஒரு 7-8 மணிக்கு அப்புறம் தான் பயங்கர ஹாப்பனிங்காகவே இருக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்து ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு இடத்துக்கான கல்ச்சர் லைஃப் ஸ்டைலில் வந்து இந்தியா வெர்சஸ் இங்கேன்னு பார்க்கும்போது நம்ம ஊர் எவ்வளோ ஃபார் பெட்டர்ன்ற மாதிரி இருக்கும். பட் இங்கே இது வந்து ஒரு லைப்ரரி மாதிரி. சுவிட்சர்லாந்து வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு லைப்ரரி மாதிரி. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி. ஸோ இங்கே வந்து சைலண்ட்டாக அந்த ப்ளசண்ட்டான ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். பட் இந்தியா வந்து அந்த கிரிக்கெட் ஸ்டேடியமில் எப்படி ஆரவாரமாக பரபரப்பாக 6, 4 கைத்தட்டல் சத்தம் அப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் வந்து இந்தியா.
ஸோ நம்மள மாதிரி இந்தியன் கல்ச்சர்லேயே சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவங்களுக்கு வந்து அதை அடாப்ட் பண்ணி வளர்ந்தவங்களுக்கு வந்து சுவிட்சர்லாந்து வந்து லைஃப்பை வாழும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பார்க்குறவங்களுக்கு அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி தோணும். பட் எவ்ரி திங் வந்து நீங்கள் டாப் டு பாட்டம் எந்த பாயிண்ட் எடுத்தாலுமே இந்தியா வந்து சில விஷயத்தில் ஃபார் பெட்டர். வெதராக இருக்கட்டும், ரெண்டாவது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற வந்து ஹாப்பனிங் திங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்கே பெட்டர். சில திங்ஸ் மட்டும் வந்து இது குறை சொல்லணுன்றதுக்காக இல்லை. ஸோ நம்மளோட பாப்புலேஷனுக்கு சில விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் கூட, பட் ஆனால் வந்து அது நல்ல விஷயம். நம்ம அடாப்ட் பண்ணோம்னா ஃப்யூச்சரில் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற இடம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். அந்த விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையுமே வந்து அஸ் எ இந்தியனாக வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடான ஒரு திங் தான் வந்து நம்ம ஊரை விட்டு வந்து இங்கே காயிரமேடா அப்படி இருக்கும். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இது ஒரு புலம்பல் வீடியோ கூட இருக்கலாம். பட் ஆனால் உண்மை தான். ஏன்னா வெதர்லாம் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்து லைஃப் திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து குளிர்லாம் வந்து உண்மையிலே ஒத்துக்காது. எப்போ பாரே குளிரே தான் இருக்கும். அதுவும் ஸ்னோஃபால்லாம் வந்துச்சுன்னா நமக்கு ஒத்துக்காது. அடிக்கடி கோல்டு வந்துடும், அடிக்கடி ஃபீவர் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷனில் தான் நம்ம இருப்போம். இங்கே அவ்வளோ அமைதி. ஒரு பறவைங்க கத்துற சத்தம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4K ரெசல்யூஷனில் தான் கேட்டே இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. எப்போவுமே சவுண்டு, பக்கத்து வீட்டில் இருக்கிற சவுண்டு, அங்கே இருக்கிற சவுண்டு, திடீர்னு சீரியல் ஓடுற சவுண்டு, எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே எப்படி சொல்கிறது, இந்தியாவில் வந்து கரண்ட்டு கட் பண்ணால் மட்டும்தான் அங்கே அமைதின்ற விஷயமே இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப நாய்ஸோட அப்படியே ஒரு கஜான்னு ஒரு மாதிரி கல்யாண வீடு மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. அந்த ஏதோ லைப்ரரிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ அமைதியாக சைலண்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு 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 ஸ்பேஸ் தான் இங்கே இருக்கும். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்தியாவுக்கும் இங்கேக்கும் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீல் இருந்தது ஸ்டார்டிங்கில். ஸோ இங்கே வந்து பார்க்குறப்போ இந்தியா எவ்வளோ ஃபார் பெட்டர்னு நமக்கு இப்போ தான் தெரியுது. சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து நினச்சிக்கிறோம் இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படி கிடையாது. நிறைய விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப ஃபார் பெட்டரில் இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இங்கே வந்து பார்த்தப்பறம் தான் எங்களுக்கு புரியுது. சில விஷயத்தில் நம்ம கொஞ்சம் மோசமாக தான் இருக்கோம். அதை வந்து நம்மளே ஒத்துக்கணும். ஸோ இங்கே போடுற குப்பையை மேனேஜ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், கிளென்லினஸ்ஸு, டைமிங் கீப் அப் பண்ணுறது, டைம்னு சொல்லணும்னு நான் வந்துச்சு. மூணாவது விஷயமே டைம் தான். இங்கே வந்து எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்டான டைமிங். ட்ரெயின் வந்து ஒரு நிமிஷம் லேட்டாகவும் வராது, ஒரு நிமிஷம் கம்மியாகவும் வராது. கரெக்டாக 12:01 ட்ரெயின்னா 12:01 டான்னு அங்கே ட்ரெயின் நிற்கும். அதே மாதிரி பீப்புள்ஸுமே அப்படி தான். ரெண்டாவது வந்து இங்கே டே லைட் சேவிங் இருக்குது. அது வந்து சம்மர் அண்ட் வின்டருக்கு மாறும். நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஏன்னா டே லைட் சேவிங்கிறது ஒரு பெரிய டாபிக். அது வந்து உடனே ஒரு 2 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைம் சேவிங் விஷயத்தில் வந்து சுவிட்சர்லாந்து வந்து நம்மளோட ஒரு பாயிண்ட் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஸோ 5 விஷயத்துலையும் வந்து யார் யார் வின் பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெதரை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் வின்னர். ஏன்னா இந்தியாவில் தான் வந்து ஒரு பெட்டரான வெதர் கண்டிஷன் இருக்குது. ஸோ வெதரை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் வின்னர். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது விஷயம், ஃபுட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம இந்தியா தான் வின்னர். ஸோ இந்தியா 2 பாயிண்ட் இருக்குது, 2க்கு 0. அதுக்கப்புறம் வந்து மூணாவது விஷயம், டைம் கீப் அப்பில் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து தான் நம்பர் 1. ஸோ நம்ம ஊரில் 2 மணிக்கு சொன்னால் 5 மணிக்கு தான் வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ மூணாவது விஷயமான டைமிங்கில் வந்து சுவிட்சர்லாந்து தான் அப்சல்யூட்டாக வின் பண்ணிச்சு. ஸோ 2:1. அப்போ நாலாவதாக வந்து குப்பையை மேனேஜ் பண்ணுறது, கிளென்லினஸ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து தான் வின்னரு. சுவிட்சர்லாந்து வந்து நம்மளை விட எங்கேயோ இருக்காங்க. அந்த க்ளீனான விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. ஸோ 2:2. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி நம்ம இந்தியாவில் தான் வந்து அந்த ஹாப்பினஸும் அந்த ஹாப்பனிங் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து ஒருத்தர் பார்த்து விஷ் பண்ணிக்கிட்டாலும் இது பண்ணிக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம இந்தியன்ஸ் மாதிரி கிடையாது. ஸோ நம்ம இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒருத்தரோட பழகிற விதங்களாக இருக்கட்டும், ஹெல்பிங் மென்டாலிட்டியாக இருக்கட்டும், அது எல்லா விஷயத்துலையுமே பார்க்கும்போது நம்மளோட இந்தியாவில் தான் வந்து அது ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப ரொம்ப கூட அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு இதில். ஸோ அது வந்து நான் சும்மா சொல்லணுன்றதுக்காக சொல்ல. ஸோ என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்க்கும்போதுமே கண்டிப்பாக இந்தியா தான் வந்து அதில் ரொம்ப ஃபார் பெட்டராக இருந்திருக்கு. ஸோ அதில் இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸு, நிறைய ட்ராவல் vlogs நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். Until then, bye. This is Thiru Vlogs.